பயமா இருக்குடா. ஆமாண்டா, எனக்கும் தான் பயமாக இருக்குது. ஆனால் வரலையா? வா போலாம். மச்சான், ஒரே இருட்டாக இருக்கு. ஏன்னா லைட் எல்லாம் ஆஃப்ல இருக்கு. மச்சான், பேய் இருக்கிற மாதிரியே தெரியலடா. அதுக்கும் பசிக்கும் இல்லை, சாப்பிடணும் இல்லை, அதான். சரி வா, வந்த வேலையை பார்ப்போம். மச்சான், எனக்கு என்னமோ இன்றைக்கி தான் எனக்கு கடைசி நிலை மாதிரி தோணுதுடா. ஏன்டா இப்படி அபசகுணமாக பேசுகிற? மச்சான், எனக்கு எதனா ஆச்சுன்னா விடு, நான் உன் பொண்டாட்டி நானே பார்த்துக்கிறேன். சிறுப்பால் அடிப்பேன் நாயை. சரி வா, வந்த வேலையை பார்ப்போம். மறுபடியும் ஃபுட்பாலா? நான் எங்கேருந்து டேய் போகிறேன்? டேய் டேய், சாமியார் சொன்ன மாதிரி பண்ணி பார்க்கலாம்டா. அப்போ தான் நம்ம இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும். ஆமாவா? சரி. சாமியார் கொடுத்த எலுமிச்சை பழம் கொடுறா. அடுத்து அடுத்தது இன்னொன்று இருக்குல்ல, ரூமில் வைக்கணுவா? எங்கே அதை கொடு. ஆரம்பிக்கலாமா? ஓகே மச்சான், ஆரம்பிக்கலாம். தேடி வந்த பேயே, ஓடிப்போ நாயே, தேடி வந்த பேயே, ஓடிப்போ நாயே. தேடி வந்த பேயே, ஓடிப்போ நாயே, தேடி வந்த பேயே, ஓடிப்போ நாயே, தேடி வந்த பேயே, ஓடிப்போ நாயே. டேய், என்னடா உன் பிரச்சனை? நான் என்னடா பண்ணேன்? என்னையாண்டா அடிச்ச? நான் ஏன்டா உன்னை அடிக்க போறேன்? டேய், நீ தான் அடிச்சேன்னு எனக்கு தெரியும். இன்னொரு அடி என் மேலே விழுந்துச்சு, இங்கே நடக்கிறதே வேறடா. லூசாடா நீ? லூசா? நான் ஏன் உன்னை அடிக்கிறேன்? நீ என்ன அடிக்கலையா? இப்போ வேற யார் என்ன அடிச்சிருந்து? நான் தான் அடிச்சேன். ஐயோ அண்ணா அண்ணா அடிக்காதீங்கண்ணா, என்ன அண்ணா வேணாண்ணா, ஐயோ அம்மா அண்ணா வேணாண்ணா, வேணாண்ணா விட்டுருங்கண்ணா, என்ன பாவண்ணா, நான் அவனை அடி, நான் அவனை ஃப்ரீயாக பண்ணேன். அண்ணே, நான் ஒன்று போல விட்டுறேன். அது வயிறு கொஞ்சம் கீழே அண்ணா, தள்ளி. வேணாண்ணே வேணாண்ணே, நான் இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் நைட் கூட முடியலண்ணே, கொஞ்சம் பார்த்துண்ணே. ஐயோ அண்ணா வேண்டாண்ணே, அண்ணா நான் புள்ள குட்டிக்காரண்ணா, விட்டுறேன். வேண்டாண்ணே வேணாண்ணே, அடிங்களா அடிக்காதீங்க. ஆ ஐயோ பா, என்ன அடி. யார் மேலே இருக்கிற கோவத்தை நம்ம மேலே காட்டிடுச்சுடா. நான் அப்போவே சொன்னேன் கிரவுண்டுக்கு போக வேணாண்டான்னு. காலைல விழுந்து கையா போச்சு, இப்போ பேயே வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டியடா டே. யாரு, நானா? மச்சான், யாரோ கதை தட்டுறாங்கடா. ஆமாடா, வா கதை திறக்கலாம் போயிட்டு. மச்சான், கதவு திறக்க முடியலடா. சரி வா, உடச்சிடலாம். நல்ல நேரத்துக்கு வந்தீங்க சாமி. ஆமாம் சாமி, நீங்கள் மட்டும் வரலன்னா எங்கள் உயிரே போயிட்டுக்கும் சாமி. அதான் நான் வந்துட்டேன்ல, பயப்படாதீங்க. எப்படி சாமி எங்கள் வீடை கண்டுபிடிச்சிங்க? ஏண்டா, நான் யாரு, சாமி யாரு, எனக்கு தெரியாது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ட்டு. சரி வாங்க, அந்த பேயை ஓட்டுறேன். சாமி,
ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். உள்ள வரத்தான் முடியும், வெளியே போக முடியாது. அட இருங்கடா, அதான் நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறோம். வாங்க வாங்க. தெரியுது, பேய் இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியுது. ஆமாம் சாமி, முதல்ல பேய் வருது நாய்க்கண்ணுக்கு தான் தெரியுமாம்மா. பாத்துக்கிறேன். சரி, கீழே உக்காருங்க. இப்போ நான் மந்திரம் சொல்ல போறேன். நான் மந்திரம் சொல்லும்போது யாரும் எந்திரிக்க கூடாது. புரிஞ்சுதா? சரி சாமி. சொல்லு, யார் நீ? சாமி, என்ன சாமி நீங்கள் பேய்கிட்ட போய் யார் நீ, ஊர் நீ, பேர் நீன்னு கேட்டுக்கிறீங்க? விரட்டுங்க சாமி அதை. ஷூ! இப்போ நீ யாருன்னு சொல்ல போறியா, இல்ல என்கிட்ட இருக்கிற எலுமிச்சப்பழம் சார் உன் மேல போட்டா அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானு தெரியும்ல? இப்போ நீ யாருன்னு சொல்ல போறியா, இல்லைன்னா அந்த எலுமிச்சப்பழம் உன் மேல போட்டா? யாய்! சொல்லு, யார் நீ? சொல்ற. என் பேரு குமார். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் பேரு சந்துரு. எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், அவன் தான் சூர்யா. நான் என் தம்பி சந்துரு நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்புறம் என் தம்பி சந்துரு அவன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது. அதுக்காக என் தம்பிக்கு கண் பார்வை கிடைக்கணும்னா எப்படியும் 15 லட்ச ரூபாய் ஆகும்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால நான் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சேன் என் தம்பி கண் ஆப்ரேஷனுக்காக. என் தம்பிக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு கண் பார்வை இல்லைன்னா கூட ஃபுட்பாலை தொட்டு தொட்டு ரசிப்பான். தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் விளையாடும் போதும் என் தம்பிக்கு ஃபுட்பால் இல்லாமல் இருக்க முடியாது. முதல்ல என் தம்பிக்கு கண் பார்வை தெரிஞ்ச உடனே ஒரு நல்ல ஃபுட்பால் கோச்சிங்கில் சேர்த்து விடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு என் நண்பன் சூர்யானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்கிறது அவன் தான். இப்படி நாங்கள் 3 பேர் எங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஒரு நாள் என் நண்பன் சூர்யா அவன் பிஸ்னஸ் டெவலப் பண்ணோன்ட்டு பார்த்திபன் என்ற ஒருத்தங்கிட்ட 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தான். கடன் வாங்கி 5 மாசத்துலயே அவன் பிஸ்னஸ் லாஸ் ஆகி அந்த கடனை திருப்பி கட்ட முடியாம இந்த ஊரை விட்டே போகணும்னு நினைச்சான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பார்த்திபன் ஒரு நாள் யாருமே இல்லாத டைம்ல வந்து தனியா இருந்த என் தம்பியை தூக்கிட்டு போயிட்டான். 10 லட்ச ரூபாய் கொடுத்தாதான் நான் உங்க தம்பியை விடுவேன்னு சொன்னான். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என் தம்பி கண் ஆப்ரேஷனுக்காக சேர்த்து வச்ச 13 லட்ச ரூபாய் பேங்க்ல இருந்தது. அந்த பணத்தை எடுக்கணும்னு நானும் சூர்யாவும் பேங்க்கு போயிட்டு பணத்தை எடுத்துன்னு வர வழியில் ஒரு திருடன் எங்கள் பேக்கை தூக்கின்னு ஓடிட்டான். அந்த பேக்கில் தான் என் 10 லட்ச ரூபாய் பணம் இருந்தது. அவனை துரத்தின்னு நானும் சூர்யாவும் பின்னாடியே போனோம். ஆனால் ஒரு வழியில் அந்த திருடன் எப்படி போனான்னு தெரியாமல் நானும் சூர்யாவும் வேறு வேறு வழியில் பிரிஞ்சு போயிட்டோம். நான் அந்த திருடனை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தானா அவன் என் கையில் கிடைக்கல. சூர்யாவும் தேடி பார்த்தானா அவனுக்கும் அந்த திருடன் கிடைக்கல. அப்புறம் எப்படியோ நான் அந்த திருடனை கண்டுபிடிச்சி எங்கடா என் பணம்னு கேட்கும்போது அப்போ அவன் சொன்ன அந்த வார்த்தை, என்கிட்ட 50,000 ரூபாய் கொடுத்து உன்னோட 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுக்க சொன்னதை உன் ஃப்ரெண்டு சூர்யா தான் போய் அவன்கிட்ட போய் கேளுன்னு சொன்னான். நான் அந்த இடத்துலயே மனசுடைஞ்சு செத்துட்டேன். சூர்யா நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. எடுத்து பேசினா சூர்யா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு சொன்னாங்க. என்னால் தாங்க முடியல. நண்பன் துரோகம் பண்ணிட்டான்னு நினைச்சு அழுவுறதா இல்லை நண்பன் இறந்துட்டான்னு நினைச்சு அழுவுறதான்னு தெரியல. உடனே நான் அங்கிருந்து என் தம்பியை தூக்கிட்டு போனேன். அந்த பார்த்திபன் பக்கம் ஓடி போனேன். எப்படியும் நான் பணத்தை கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பார்த்திபன் நான் வர்றதுக்கு முன்னாடியே என் தம்பியை கொன்னுட்டான். நான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா என் தம்பி அனாதையா செத்து கிடந்தான். என் தம்பியை பார்த்து நான் கண்ணீர் விட்டு அழுதேன். என் தம்பிக்கு கண் பார்வை வந்துச்சுன்னா இந்த உலகத்தை பார்க்கணும், என்ன பார்க்கணும், அவன் உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஃபுட்பாலை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனால் கடைசி வரைக்கும் இருட்டிலேயே வாழ்ந்து இருட்டிலேயே செத்துட்டான். அப்புறம் தந்திரமாக என்னையும் அந்த பார்த்திபன் கொன்று புதைச்சிட்டான்.
நீ என்னதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஒழுங்கும் மரியாதை இந்த வீட்டு விட்டு ஓடிப்போம், இல்ல அழிச்சிடுவேன். டேய், என்னடா பண்றீங்க? சாமி, அந்த பேயை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஏண்டா பாவம் புண்ணியம் பார்க்கறதுக்கு அதன மனுஷனா பேயிடா? இந்த ஆத்மாவை கொன்ன அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சி நம்ம இதுகிட்டே ஒப்பாடிக்கணும் சாமி. தம்பி, இது சரியில்லைப்பா. கழுத்துல கத்தி, உனக்கு சுத்தமா இல்லை புத்தி. நான் சத்தியமா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். சாமி, இப்போ அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கல, அந்த கொலகாரனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணல, சங்க எடுத்துருவோம். சங்க எடுத்துருவீங்களா? ஒத்துக்கிறேன், நான் ஹெல்ப் பண்றேன். தம்பி, கொஞ்சம் கத்தியே. இப்போ பிளான் என்னன்னா, சாமி, நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது வேண்டாம், நம்ம ஒரு வேலை பண்ணலாம், மொட்டை மாடிக்கு போயிடலாம். சரி வாங்க போலாம். உங்க விஷயமா தான் பேச போயிட்டு இருக்கிறோம். இங்கே இருங்க, இப்போ வந்துட்டோம். சாமி, அவங்க யாரு, எங்கே இருக்காங்க, இப்படி எதுவுமே தெரியாமல் எப்படி சாமி அவங்கள கண்டுபிடிக்கிறது? ஆமாம் சாமி, எப்படி சாமி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது என்ன வழி சாமி? இடுப்பு வலி. டி சும்மாரா, நீங்கள் சொல்லுங்க சாமி. சொல்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, தியானம் பண்ண போறேன். தியானம்னா என்ன சாமி? மெடிடேஷன். மெடிஷன்னா என்ன சாமி? அது மெடிசன் இல்லடா, மெடிடேஷன். என்னோட தியான சக்தி மூலியமா அவன் யாரு, எங்கே இருக்கான், இந்த செகண்ட்ல அவன் என்ன பண்றான், இப்படி மொத்தமா கண்டுபிடிக்க போறான். ஓ, இப்போ நான் தியானம் பண்ண போறேன். நான் தியானம் பண்ணும்போது யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிங்க சாமி. இதுக்கு பேர் தான் மெடிடேஷனா? ஆமாம். இதை பண்ணணும்னா கண்ணு மூடிதான் ஆகணுமா? ஆமாம். கண்டுபிடிச்சிருவாரா? பிடிப்பாரு. அப்படி கண்டுபிடிக்கலனா செருப்பால அடிப்பேன். நீ தானா என்ன கூட்டின்னு வந்த? மூடி நாங்கள் கவனிடா. ஏன்டா சிரிக்கிறீங்க? நீங்க ஏன் சாமி சிரிச்சீங்க? நான் அவன்னு நினைச்சேன், சிரிச்சேன். நாங்கள் உங்களை நினச்சோம், சிரிச்சோம். கண்டுபிடிச்சிட்டேன். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா சாமி? அவன் எப்படி இருப்பான் சாமி? கருப்பா செவப்பா? நெட்டையா குட்டையா? அட இருங்கடா, ஏதோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போய்கிட்டே இருக்கீங்க.
இருங்க சொல்கிறேன். நான் தியானத்தில் இருக்கும்போது என்ன பார்த்தேன்னா, டெய்லி காலையில் 5 மணிக்கு அவன் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கு வந்து ஜாகிங் பண்ணுவான். ஜாகிங் பண்ணி முடிச்ச உடனே அவன் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண பக்கத்தில் இருக்கிற அவன் வண்டியில் உட்காந்து சிகரெட் அடிப்பான். ஸ்மோக் பண்ண உடனே அங்கே இருக்கிற செடி கொடி மரம் இது எல்லாத்தையும் பார்த்து மறந்து போவான். அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நாம அவனை தூக்குறோம். அவனை தூக்க போற பிளான் என்னன்னா, நாளைக்கு காலையில போறோம், அவனை தூக்குறோம். ஓகே தானே? வாங்கடா போலாம். சாமி என்ன சாமி ஆளே காணோம் இன்னும்? சொன்ன உடனே வர்றதுக்கு அவன் என்ன ஃபிகரா? அவன் வில்லன், மெதுவாக தான் வருவான். ஓகே சாமி. சாமி 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 அவன் வரான் சாமி. வந்துட்டானா? சாமி. சரி, நீ போயிட்டு நான் தூக்குறதுக்கு வண்டி ரெடி பண்ணு. நான் இங்கே போய் எனக்கு தூக்கினு வரும். சீக்கிரம் போ. கர்ச்சீஃப் எங்கடா? இருக்கு சாமி. மயக்க மருந்து நல்லா கலந்துக்கிறல்ல? 10 நிமிஷம் மயக்கத்தில் இருப்பான் சாமி. சூப்பர். நான் போடுறேன்னு சொன்னது போட்டுரு. ஓகே சாமி. இந்த வாங்கிக்க. வெயிட் பண்ணு வரேன். அவன் என் கையால் தான் சாகணும். வரேன், 2 நிமிஷம் வரேன். ஏய், யாரா நீங்க? இங்க என்னடா பண்றீங்க? பார்த்தா தெரியல, எக்ஸர்சைஸ் பண்றோம். பார்த்தா அப்படி தெரியலையே. வேற என்னவோ பண்ண வந்திருக்கீங்க. சாமி கண்டுபிடிச்சிட்டானோ? ஆமாம், கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ பாரு நான் என்ன பண்ண போகிறேன்னு. ஆமாம், உன்னை தூக்க தான் வந்திருக்கோம். என்னடா, நான் யாருன்னு தெரியல. என்ன விளாட்றீங்களா? நீ யாரை வேணாலும் இரு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? போடுற மூஞ்சில. அடப்பாவி, அவன் மூஞ்சில போடுறானு என் மூஞ்சில போட்டியாடா. சாமி சாமி எந்திரிங்க சாமி. ஐயோ என்ன பண்ணுறது? டேய் சாமி எந்திரா. ஏண்டா
அவன் மூஞ்சில போடுறான்னு என் மூஞ்சில ஏன்டா இதை போட்டேன்? புரியுற மாதிரி சொல்லியிருக்கலாம் சாமி. சரி, அவனை தூக்கினா நான் வண்டி ரெடி பண்றேன். வண்டி ரெடியா? ஏன் நிறுத்திட்டீங்க சாமி? இல்ல, என்னவோ மறந்து போன மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? டேய், அவன் எங்கடா? யார் சாமி? அட பாவி, அவனை அங்கேயே விட்டீங்களா? இந்த அங்க போறான், புறா 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 புறா. ஏண்டா கர்ச்சிஃப்ல மயக்க மருந்து போடலையா? தெரியாதனமா ஒரு கச்சிஃப்ல மட்டும் பான்ஸ் பவுடர் கலந்துட்டோம் சாமி. அட பாவிங்களா, அவங்கள வச்சுக்கிட்டு ஒன்றும் போட முடியாது. அதோ போறேன் சாமி. போங்க சாமி, போங்க சாமி, போங்க சாமி, பிடிங்க சாமி, அவனை பிடிங்க. ரெண்டு பக்கமே சுத்தப்பட்டாங்க. இவனை எஸ்கே போயிட வேண்டியதான். மயக்க மருந்து இப்போ நல்லா வேலை செய்யும். ஃபைட்டிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அமைதி, அமைதியோ அமைதி. தம்பி, போய் தண்ணி கொண்டு வா போ. ஓகே சாமி. ஹேய், நான் உங்களை அங்கே பார்த்து தானே. யாரா நீங்களா? யாரா நீங்களா? யாருன்னு கேட்டல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். இந்த பார் தம்பிங்களா, நான் வந்த வேலை முடிஞ்சுது. அவுட் சைட் மை கஸ்டமர் இஸ் வெயிட்டிங். ஸோ நான் இப்போவே கிளம்பி ஆகணும். நீங்களே பார்த்துக்கோங்க. சாமி, ஓட்டாமலே போகிறீங்களே சாமி. குளிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 6 மாதம் ஆச்சு சாமி. கொப்பு தாங்க முடியலடா. சாமி, ஃபஸ்ட் நீங்கள் பேய் ஓட்டிட்டு தான் போகணும். மூஞ்சி கிட்ட கட்டாத தூரம் கொண்டு போ. போகிறேன், பேய் ஓட்டிகிட்டே போகிறேன். சாமி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது சாமி? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம 3 பேரும் சேர்ந்து இவனை தூக்கின்னு போய் உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டால் அந்த பேய் இவனை கொல்ல போகுது. இது ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எப்படியோ தூக்கின்னு வந்துட்டோம். இப்போ அடுத்த வேலை என்னென்னா, இவனை அப்படியே தூக்கின்னு போய் உள்ளே போட்டால் மிச்சம் வேலை அந்த பேய் செஞ்சு போகுது. இல்லை, கரெக்டாக சொன்னீங்க சாமி. இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான விஷயம் என்ன? என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ணலையே. என்ன பண்ணுற சொல்லு. உன்னை கொல்ல வந்தோம். என்னையாண்ட கொள்ள வந்தீங்க? போயிட்டானா? போயிட்டான் சாமி. நாங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் யாரு? இவனோட பெரிய பெரிய ரவுடிங்கெல்லாம் பார்த்தோம். ஆமா. சாமி சாமி சாமி, கத்தாதீங்க சாமி, வந்துட போறான். வந்துருவானா? இப்படியே பேசினா வந்துடுவான்.
குமாரு கண்டிப்பாக நீ தான் எங்கே இருக்க எனக்கு தெரியும். உன்னை நான் சாவச்சது தப்பு தான். அதுக்கு என்னெல்லாம் இப்படி பண்ணாதடா. என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு. மன்னிக்கணுமா? உன்னைய மன்னிக்கணுமா? அநியாயமா என் தம்பியை கொன்னுட்டு உன்னை எப்படா மன்னிக்க முடியும்? இதே இடத்துல உன் கழுத்தை பிடிச்சி துடிக்க கொண்டு உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா. என்ன சொல்ற நீ? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாதா. எது பண்ணிடாதா. அம்மா என்னடா? சாமி டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சா? சாமி எல்லாம் சரியாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சாமி, பேய் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பேய் போயிடுச்சு, எல்லாம் சரியாக போயிடுச்சு. வீடை க்ளீன் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. சரிங்க சாமி.